கிருஷ்ணா ஹேவ் டூ வைஃப்ஸ். ஒரு மடத்தனத்திலையும் மடத்தனம். டோன்ட் பெஞ்ச் மார்க் வித் கிருஷ்ணா ஆர் முருகா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லாருக்கும் இருக்கிற அடிப்படை ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு 2 பொண்டாட்டி இருப்பாங்களா, என் ஜாதகப்படி முதல் திருமணம் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்களே, அல்லது எனக்கு 5 குழந்தைங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நடக்குமா? அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. என்ன கிருஷ்ணா ஹேவ் டூ வைஃப்ஸ். நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணா மாதிரி 2 மனைவி கிடைக்குமா? கிருஷ்ணா கில்ஸ் கம்சா. கிருஷ்ணா ஒரு காலத்தில் கம்சனை கொன்றார். மகாபாரத யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார். கோவர்த்தன மலையை ஒரு விரலால் தூக்கினார். இதெல்லாம் பண்ண கிருஷ்ணா 2 ஒய்ஃப் வச்சிருந்தார். ஓகே, சந்தோஷம். அதுபடி என் ஜாதகமும் இருக்குமா அப்படின்னு கேட்குறது ஒரு மடத்தனத்திலையும் மடத்தனம். தெய்வங்களோடு பெஞ்ச் மார்க் பண்ணாதீங்க. உண்மையில் சொல்ல போனால் ஒரு காலத்தில் ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கலாம். அப்போல்லாம் 11-12 பேர் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்போல்லாம் 2-3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறீங்க, 2 குழந்தை தான் பெற்றுக்கிறீங்கன்னா ஜோதிடமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம பார்க்கறது புதுமை ஜோதிடம், ஆனால் யோசிக்கிறது பழமை சிந்தனை. இன்னைக்கு நமக்கு ஒரு ஒய்ஃப் தான் அளவுடு. சட்டப்படி இன்னொரு ஒய்ஃப் தப்பு. இன்னொன்று, இன்னைக்கு எத்தனை குழந்தை பெற்றுக்கிறீங்கிறத லிமிட் பண்ணுறீங்க. அதுக்கேற்றபடி கேள்விகளை கேட்க பழகி கொள்ளுங்கள். டோன்ட் பெஞ்ச் மார்க் வித் கிருஷ்ணா ஆர் முருகா. அவங்கள மாதிரி எனக்கு 2 மனைவி இதெல்லாம் கேட்காதீங்க. அசிங்கத்திலையும் ஒரு அசிங்கமான விஷயம். உங்களுக்கு ஒரு மனைவி தான், உங்களுக்கு நீங்கள் திட்டமிடும் குழந்தை தான். இந்த கிளாரிட்டியோட ஜாதகத்தை பாருங்க.